வந்து அசால்ட்டா த்ரிஷாவை கூட்டிட்டு நடந்து வர்றாருன்னா எல்லா திமிரு இருக்கும். ஜோடியா அழகா சட்டை போட்டு போறாங்க, பாக்க கியூட்டா இருக்காங்க. தளபதி வந்து பொலிட்டிக்ஸ்ல வர்றதுக்காக படம் நடிக்கல, பொலிட்டிக்ஸ் வர்றதுக்காக தான் படம் நடிச்சிருக்காரு. நீதான் கார்த்தி அண்ணனா? அவன் தான் என் தம்பி, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் வந்து அவர் இளைய தளபதியில இருந்து தளபதிக்கு ப்ரொமோட் ஆனார்னா, ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பேர் இருந்துச்சு, தளபதி தளபதி ஸ்டாலின் எல்லாமே அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அன்போட. இதை நம்ம தாக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இளைய தளபதியில இருந்து தளபதிக்கு ப்ரொமோட் ஆயிட்டாரு. அது நான் பிளான் சொல்றேன்னா, இவர் இன்டர்வியூ எடுக்கிறப்ப குருவி படம் நடிக்கிற டைம்ல வந்து ஒரு அதுக்கு முன்னுக்கும் அரசியலுக்கு வருவேன்ற முடிவுல தான் அவர் இருந்திருக்கு. அது இன்க்ளூடிங் வந்து பீஸ்ட் படத்துல அந்த ஆரஞ்சு கலர் காவி கலர் துணியில வந்து கத்தியை விட்டு கிழிச்சு கண்ணை காட்டுறது, ஆமா, இது எல்லாமே வந்து அப்பயே தாக்கிட்டாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு அண்ணன் வரந்தா போறாரு. விசில் போடு பாட்டுக்கு அந்த பாட்டு வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பாட்டு மாதிரி தானே இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, கரெக்டா அவருக்கு வந்து விசில்ல வந்துட்டு டாப் வந்து கிடைச்சிருக்கு. ஆமா. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, சர்கார் படத்தை பேன் பண்ணாத சிபிஎஃப்சி ஜனநாயகன் அளவுக்கு முடக்கி வைக்கல. அப்படி அந்த ஜனநாயகன் படத்துல அப்படி என்ன இருக்கு சர்கார்ல இல்லாதது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதை நான் எப்படி பாக்கறேன்னா, ரெண்டு விதமா பாக்குறேன். பாஜகவோ டிஎம்கேவோ செய்த ஒரு சதி படத்தை வெளியே வரக்கூடாது அப்படின்றது வந்து பொது கருத்து, ரைட்டா? இங்கதான் வந்து என்னோட இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட கருத்து வந்து தெரிவிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அவர் தேர்தலில் வர்றப்பயே நான் வந்து சொல்லியிருந்தேன், கரெக்டா வந்து தேர்தல் கிட்ட வர மக்கள் கிட்ட கோபத்தையும் ஒரு புரட்சியும் கொண்டு வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணுவாரு. ட்ரம்ப் வந்து எலெக்ஷனுக்கு கிட்ட வர்றப்ப கரெக்டா ஒரு ஸ்னைப்பரை வந்து ஹையர் பண்ணி காதுல சூடு வாங்கினாரோ, இவரும் அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாரு. நான் நினைச்சு என்ன பண்ணுவாருன்னா, படத்துக்கு ரிலீஸ்க்கு வந்துட்டு மலேசியாக்கு வந்தார்ல, சோ அந்த ஸ்டேடியம்ல ஒரு பாம்பு வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த படமே வராததும் அவருடைய பங்கு வந்து இருக்குமோ, இது கேக்குறதுக்கு வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கும். நான் விஜய் வந்து பிடிக்காம பேசுறேன். ஆனா என்னோட தெரியல, ஏன் என்னோட இன்ட்யூஷன் வந்து தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் எல்லா விஷயங்களும் கரெக்டா ஓகேஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கடைசி சொந்த பொண்டாட்டி கிட்ட கவர் பண்ண போனாரு. அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு, 100% ஜெயிச்சிருப்பாரு தான் நான் இருந்தேன். படத்துல வந்து கடைசியில வந்து அழுவ வச்சிருவாங்க. அப்ப வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தளபதி அப்படின்னு வந்து ஹைப் ஆகி படத்துல வந்து இது பண்ணிருப்பாங்களா? எனக்கே அவரே தான் பொண்டாட்டி வச்சு மூவ் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. ஆனா அது அவருக்கு எந்த வகையிலும் நல்ல பேரை கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சுச்சு நல்ல பேரு கொடுக்குது. ஏன்னா அந்த ஆளு வந்து நல்லா நடிக்குது, மேடையில் ஏறி போயிட்டு பெண்களுடைய விடுதலைக்கு போராடும், பெண்களுக்காக நான் போராடுவேன், நிறைய விஷயங்கள் திட்டங்களை கொண்டு வருவேன், பெண்கள் 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 சிங்க பண்ணி அந்த பண்ணின்னு பாட்டு படிக்கிறாரு, ரைட்டா? கூட இருக்கிற ஒரு பொண்ணு கண்களுக்கு வச்சுட்டாரு பாத்தீங்களா? சாரி ஒண்ணு இல்ல ரெண்டு, அவங்களுடைய மகளையும் சேர்த்து திரிஷாவை நினைச்சிட்டேன். திரிஷா கண்ணிலிருந்து தண்ணி வராது, அப்புறம் கண்ணுல இருந்து வர போதும் அதுலயே ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. அதுவும் சில பேர் கமெண்ட் பண்றாங்க, அவங்க பாருங்க ஜோடியா அழகா சட்டை போட்டு போறாங்க, பாக்க கியூட்டா இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, வாட் இஃப் விஜய் நெவர் பிகம் தளபதி அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன நம்ம சொல்லுவேன், சங்கீதா அண்ணியோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி அவரு இல்லாம போயிருந்தா நிறைய பேருக்கு இன்னும் நல்லது நடந்திருக்கும் இப்ப அவர் இருக்கிறது விட, ரைட்டா? கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ தளபதி ஒரு ஆள் இருந்தனால திரும்ப அந்த தியேட்டர் ஓனர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு லாபம் கிடைச்சிச்சுல. அவர் ஒரு சேவியர் தானே, அதே டைம் நல்லதும் இருக்கே அவர் இருக்கிறனால. நான் சும்மா வந்து படத்துலயே நடிச்சிருந்திருக்கலாம், லியோ பார்ட் 2 எடுத்திருந்திருக்கலாம். நம்ம தளபதியோட லாங் டேர்ம் விஷனே வந்து அரசியல் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ரஜினி ஃபேன் சொல்லி இருந்தவரு போக நான் எம்ஜிஆர் ஃபேன் ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நிறைய விஷயத்துல. அவர் யாருன்னா பாய்க்கல, அவருக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு பாச்சுக்குவாரு. இங்க எங்க வாங்க பெரியாரு, உங்களோட கொள்கையும் நாங்க வச்சுக்குவோம், யாரு இருக்கு அந்த சைட்டு எம்ஜிஆர், நீங்க வாங்க உங்களோட கொள்கையும் வச்சுக்கோ, எல்லா கொள்கையும் வச்சுக்குவாரு. விஜயகாந்த் நீங்க சும்மா இருக்கீங்க, கோட் போட என்ட்ரன்ஸ்ல உங்க மூஞ்சி தான் வருது, அது ஃபாலோ பண்ற அந்த முட்டாள் ஜனங்களுக்கு வந்துட்டு ஓகே அந்த விஜயகாந்த் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து நினைச்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. தளபதி வந்து ஒரு 2010 வாக்குலயே வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. முந்திலாம் வந்து ரொமான்ஸ், யூத் என்டர்டைன்மெண்ட் அப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 2010க்கு அப்புறம் வந்து அவரோட நோக்கம் வந்து அங்கேயே வந்து அரசியலை நோக்கி வெரி போக்கஸ்டா போயிருச்சு. உதாரணத்துக்கு எதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா, சோசியல் ஜஸ்டிஸ், கரப்ஷனு, கவர்மெண்ட்னு இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா?
அவரு என்டர்டெய்னர்ல இருந்து நான் வந்து மக்களின் குரல் ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டாரு. ரைட் ஜி, கரெக்டா சொன்னீங்க. இதுதான் வந்து கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. மக்களை வந்துட்டு பழக்கப்படுத்துறாரு. இந்த படம் வழியா, கேரக்டர் வழியா வந்து மக்களை வந்து பழக்கப்படுத்துறாரு. நானும் வந்து சமுதாயத்து மேல அக்கறையா இருக்கேன், நான் உங்க வீட்டு பையன், உங்க வீட்டு அண்ணன் அப்படின்ற வந்து அந்த விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு, ஏன்னா நம்ம மக்கள் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட். ஆனா நீங்க பொலிட்டிக்கு இறங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்க நார்மலா நில்லுங்க. ஒரு ஸ்டேட்டே வந்து இது பண்ணணும்னா பெரிய விஷயம். ஆனா வந்து அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு பட்டுன்னு தூக்கி போயிட்டு அங்க உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் மூலியமா அவர் வந்து ஒரு கண்டிஷனிங் வந்து இறக்கி விட்டார். அதுவே வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி. அந்த காலத்துல வந்து மிஸ்டர் எம்ஜி ரவிச்சந்திரன், எம்ஜிஆர்னு அழைக்கப்படுற ஒரு ஆளு இததான் பண்ணிருக்காரு. பொலிட்டிக்கல் பொசிஷனிங் சொல்லலாம், ரீபிராண்டிங்னு சொல்லலாம், ரீபொசிஷனிங், கண்டிஷனிங், எப்படி வேணா சொல்லலாம். இமேஜ் வந்து நான் வந்து உங்க வீட்டு ஆளு, உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். அவர் பொண்டாட்டி கிட்ட வந்து அடி வாங்கினாரு, ரைட்டா? ஆனா அதுல வந்து அவர் என்ன டெக்னிக் பாசாரு, த்ரிஷா வந்து கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா த்ரிஷாவோட ஃபேன்ஸ் அவர் போட்டு போடுவாங்க. உங்க விஜய் நான் வரேன், உங்க விஜய் உயிரென வரேன் நான். உங்க விஜய் எளியவ குரல் நான். ஆனா சில பேர் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னோட குறை அதுதான், த்ரிஷா தான் என்னோட குறை, சரி நான் த்ரிஷாவே நேரா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற ஒரு மூவா வந்து சில பேர் கணிக்கிறாங்களா அந்த விஷயத்த. எதிர்கட்சியை வந்து கம்பேர் பண்ணா எதிர்கட்சி நல்லவங்களா கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களும் கேவலமானவங்க தான். இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒன்னை சேர்த்தான். ஆனா யாரு வந்து இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்றா, யாரு வந்து இளைஞர்கள் இன்னும் வந்து பெரிய ஆளா வந்து பாக்குறா. உங்க குடும்பத்துல ஒரு ஆளு உங்க அண்ணன் சொல்றப்ப எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சில்லி மிஸ்டேக் பண்ணலாமா? சங்கீதா வந்து அவங்களுடைய கேஸ்லயே வந்து எழுந்திருக்காங்க, இவர் இந்த மாதிரி பண்றதுனால என்னுடைய மனநிலையும் பிள்ளைகளோட மனநிலையும் பாதிக்கப்படுதுன்னு எழுந்தியும் இவர் வந்து அசால்ட்டா த்ரிஷாவை கூட்டிட்டு நடந்து வர்றாருன்னா என்ன திமிரு இருக்கும். இது வந்து தளபதி ஃபேன்ஸே கேக்குறாங்க, என்ன இப்படி முட்டு கொடுத்தா நீங்க எங்களை இப்படி கதற விடுற அப்படின்னு சில பேர் வந்து பேசுறாங்களா. சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வந்து எல்லா கண்ணையும் திறக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னுக்க நானே நம்பிட்டேன் he will win. ஆமா ரைட்டு தானே, தெரிஞ்சிருச்சு இவ ஜெயிக்க போறாங்க, வேற வழியில இந்த ஒரு விஷயத்துல அவர் மாட்டுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னன்னா வந்து இந்த காலத்துல ஜி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து ஹெட்லைன் நியூஸா வருதுல, ஆளுங்க சீக்கிரமா கடந்து போயிடுறாங்க. தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு, மறந்துடுவாங்க. அதுக்காட்டி ஏதாச்சும் ஒரு பெரிய படமோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஈவென்ட்டோ கொண்டு வருவாங்க, ஆளுங்க வந்து அது பெருசு நினைச்சிட்டு இதெல்லாம் மறந்துடுவாங்க. மறதிதான் ஜி பெரிய நோயே மக்களோட. அரசியலை நோக்கிதான் அவரோட பாதை இருக்கும்னு சொல்லி அவரு ரீபிராண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா அவரோட சைலன்ஸ். அவர் பாருங்க, பெருசா எந்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு, ஆனா எங்கேயாச்சும் அவரை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா வைரல் ஆயிரும். ரொம்ப அமைதியா இருக்கும், படம் வர்றப்போ மட்டும்தான் ஆர்ப்பாட்டமா இருக்கும். அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் மனப்பாடம் பண்ணி பேசுறதே பழக்கமாச்சு. சொந்தமா யோசிச்சு பேசுறேன்னா மாட்டிக்குவாருன்னு தெரியும். பத்திரிகையாளர்கள் 2 கேள்வி குருட்டு கேள்வியே கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அண்ணன் வந்து மாட்டிக்குவாரு. ஐயோ பேப்பருங்கடா. சைலண்டா அவரு வேலை உண்டு அவர் உண்டு அப்படின்னு இருக்கிற ஆள் வந்து திடீர்னு ஒரு பப்ளிக் இஷ்யூக்காக பேசுறது, திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு திறந்து ஹேவ் ஒர்க் பண்றது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓ இவரை யாரும் சீண்டிட்டாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அவரு பேசிக்குவாரு, மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவரே பிரச்சனையை ஒண்ணு உண்டாக்கிட்டு அவரே பிளே விக்டிம் பண்ணுவாரு, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு. அடிச்சு சொல்றேன், நீங்க வந்து எந்த ஊர்ல வேணாலும் வச்சுங்க, பொலிட்டிஷியன் மத்தியில ஒருத்தன் வந்து நேர்மையா இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் பொலிட்டிக்கல இருக்க முடியாது. பெரிய வித்தியாசம் இல்ல இப்போ வர்ற கட்சிக்கும் இதுக்கு முன்னுக்கு இருந்த கட்சி. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தளபதியோட விஜய் மக்கள் இயக்கம் அவங்க படத்தை மட்டும் செலிப்ரேட் பண்றது இல்ல, எடுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ், பிளட் டொனேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம குறையாவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் பண்ணிருப்பாரு. அவரு நல்ல விஷயங்கள் பண்ணாருன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்குன்னு வந்து நீ கெட்டது பண்றப்ப நான் நல்லது பண்ணேன்னு நீங்க அப்ப பாக்கலன்னா அது வந்து நீ தூக்கிட்டு வரக்கூடாது உனக்கு சாதகமா. நல்லது பண்றது ஓகே, நல்லது பண்றியா நல்லது, கெட்டது பண்ணாது. ஆனா அண்ணா வந்து அப்பப்போ கெட்டது, அவரு ஈவல் புத்தி இருக்காது. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுன்னா தலைவர் ரஜினி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ரஜினி கமல் எஜெண்டா பரப்புற கூட்டத்தின் முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க. இவர் வந்து ஒத்தங்கன்னு காட்டுவாரு, அவரு கையில ஒரு முத்திரையை காட்டுவாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து காட்டுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்துட்டு ரஜினி எல்லாம் வந்து வயசாக அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து தேடி போக ஆரம்பிச்சாரு. ஆனா பெரிய வந்து பாதிப்பை தந்தது இல்ல. ஆனா விஜய் பண்ற விஷயங்கள் தான் வந்துட்டு ரொம்ப பாதிப்பை தருது. ஏன்னா அவரோட ஃபாலோவிங் வந்து பெருசு, அவர் சின்ன விஷயம் பண்ணாலே அது வந்து பெருசா பெரிய பாதிப்புகளை வந்து உருவாக்கும். இந்த 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, வந்து லோகேஷ், அட்லி,
அப்புறம் வந்து நெல்சன் இவங்களையும் கொஞ்சம் பார்த்து வந்து இருந்துக்கணும்ல. ஏன் எப்படி சொல்றீங்க? நம்ம நெல்சன் படத்துல வந்து இவர் விஜய் கூட நடிக்கிறப்ப அந்த கண்ணை காட்டினாரு ரைட்டா. நான் பிஜேபியை எதிர்க்க போறேன்ற எஜெண்டாவை பரப்புனாரு. டாக்டர் படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்ஸ்டீன் ஐலண்ட் மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துல வந்து அவர் ஏதாச்சும் ஒரு இது பண்றாங்க. அண்ட் லோகேஷ் வந்து ரொம்ப ஆப்வியஸாவே பண்ணாரு. அந்த ரத்த காவு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னுக்கு மாஸ்டர்ல வந்து போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு கண்ணை மறைச்சிருப்பாரு, அங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாதிரி சில சிம்போலிசம்ஸ்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஷேடியா பண்றாங்க. நம்மளுக்கு வந்து டவுட்டா இருக்கும், இவன் நல்லவனா கெட்டவனா. ஸோ பேசிக்கலி இதுக்கு முன்னுக்கு உள்ள வீடியோல விஜய் தான் நம்ம இலுமினாட்டின்னு சொன்னோம். ஆனா விஜயவையே யாரோ வந்து பப்பட்டா வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட. ஆமா, சினிமா இந்த வந்து மீடியால இருக்கிறவங்க இலுமினாட்டிக்கு சம்பந்தமானவங்க எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஜெஸ்டர்னா வந்து இந்த பழைய காலத்துல வந்து கிளவுன் வேஷம் போட்டுட்டு இந்த ராஜா முன்னாடி ராணி முன்னாடி ஆடும். சோ அவங்களோட வேலை என்னன்னா அந்த மாதிரி ஜெஸ்டர் தான் வந்துட்டு அவங்க பண்ற கெட்ட விஷயத்தையும் சொல்லி ஆளுங்கிட்ட ஜோக்கு மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன கண்டுபிடிச்சு நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த கட்சியில யார் இருந்தா? ஜெயலலிதா இருந்தாங்க. எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க யார் வந்தா? ஜெயலலிதா வந்தாங்க. ஆமாவா? இப்போ விஜய் வந்து பப்பெட்னு சொல்றீங்க நீங்க. உங்க ஃபேஸ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேம் உருவாக்கிக்கிறாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க, ஒரு கட்சியை ஓபன் பண்ணிக்கிறாங்க. இப்போ விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னமோ என்ன டவுட்னா அந்த த்ரிஷா தான் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு குத்தி விடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு பழைய இன்டர்வியூல த்ரிஷா சொல்லிருப்பாங்க சிஎம் ஆக போறேன் அப்படின்னு ஒரு கட்டம். நான் சிஎம் ஆகணும். கரெக்டான டைம்ல பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதாவது கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க 2 பேரும் இல்லாத டைம்ல, அதாவது இறந்துட்டாங்க அந்த டைம்ல வந்து இவர் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்ததுதான் வந்து அவரோட நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி. He was waiting for the right time. எல்லாமே ரொம்ப பார்த்து செஞ்சிருக்காரு அரசியல் வரணும் அப்படின்னு. இன்னைக்கு முடிவு பண்ண நாளைக்கு குதிச்சேன் இல்ல. கெரியரின் உச்சம்ன்ற டயலாக்குக்காகவே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. விஜய் வந்து நல்லா நடிப்பாருன்னா ஒரு அளவு நடிப்பாரு, அழகா இருப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. அந்த மாதிரி நல்லா பாசிட்டிவான அவரோட நெஞ்சு முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கியூட்டா இருக்கும். இந்த பைரவால வந்துட்டு அவர் வந்து சட்டை கழட்டி போட்டு ஓடுவார் பாத்தீங்களா, அந்த முதுகு ஷாட் முதுகு ஜோக்கா இருக்கும்.